children, the next topic, now we are going to see principles of scientific management. இதையே தமிழில் அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் F.W. டெய்லர், மிஸ்டர் ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர், அதை ஷார்ட்டாக F.W. டெய்லர் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி இவர் தான் இந்த அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடுகளுக்கு நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேவா? the first point, science not rule of thumb அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லா இடங்களையுமே நம்ம இந்த கையை கட்டவிரலை காமிக்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் அதிகாரம் படைத்தவன் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு மேலாளர் தனது தனிப்பட்ட ஒரு தீர்ப்புகள் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை தான் இந்த ரூல் ஆஃப் தம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நாட் ரூல் ஆஃப் தம், இது ஒரு அறிவியல் இல்லையா? சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம் சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், டிசிஷன் டேக்கன் பை மேனேஜர் ஆஸ் பெர் தேர் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், அவங்களுடைய பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு டிசிஷன் எடுக்கிறது. செகண்டு, ஈவன் ஏ ஸ்மால் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி லைக் லோடிங் iron sheets into box cars can be scientifically planned. இப்போலாம் நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்கலி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே மெஷின்ஸ் வந்துச்சு. மேன் பவர் இஸ் டிடெக்டட். இது மெஷின்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதான் இப்போ காமிச்சிருக்காங்க. அடுத்து, செலக்ட் த பெஸ்ட் வே ஆஃப் பெர்ஃபார்மிங் எ ஜாப் த்ரூ அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் நிறைய வரவழைச்சி யாரெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன எபிலிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஜாப் கொடுக்கறது. இது எல்லாமே இதில் அடங்குது. சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம் இந்த பாயிண்டில் அடங்குது. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். ஹார்மனி, இது தமிழில் இணக்கம் சச்சரவின்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு அமைப்பில் எப்போவுமே சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்தால் அந்த நிர்வாகமானது நன்றாக நடைபெற முடியாது. மேலாண்மைக்கும் அங்கு இருக்கிற பணி செய்கின்ற அந்த பணியாளர்களுக்கும் இடையே ஒற்றுமை இருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒர்க்கர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி இருக்கணும்? ஹார்மனியாக, அதாவது ஒற்றுமையாக, சண்டை சச்சரவின்றி அவங்க ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் ரெண்டு பக்கமும் போத் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க என்ன பண்ணணும்? தே ஷுட் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். மேலாண்மையில் நான் தனியாக நான் பெரிய ஆளுன்னு பார்க்கக்கூடாது. ஒர்க்கர்ஸும் நாங்கள் வேலை செய்கிறோம், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற பிரிஞ்சும் இருக்கக்கூடாது. இரண்டு பேருமே ஒற்றுமையாக அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஷுட் ஷேர் த கெயின்ஸ் ஆஃப் தி கம்பெனி வித் ஒர்க்கர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய லாபத்தை இந்த ஒர்க்கர்ஸோட என்ன பண்ணணும்? பகிர்ந்துக்கணும். என்னுடைய கம்பெனி, நான் வந்து உங்களை வச்சு வேலை தான் செய்கிறேன், அதனால் வர்ற அத்தனை லாபத்தையும் நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலாளர் இருக்கக்கூடாது. அதே போல் இந்த ஒர்க்கர்ஸ்க்கும் என்ன எவ்வளவு லாபம் வருதோ அதில் ஒரு சிறு பங்காவது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் ஹார்மனி நாட் டிஸ்கார்ட், அதாவது இணக்கம் சச்சரவின்மை என்ற பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். மென்டல் ரெவல்யூஷன். சரியா? மென்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் என்ன? இந்த தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆதாயத்தை பெறத்துக்காக இந்த மேலாண்மையை கண்டிப்பாக முயற்சி செய்யக்கூடாது. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. அதனால் போத் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லும் பொழுது மேலாண்மையும் அங்கே பணியாளர்களும் இரண்டு பேருமே போத் ஷுட் எய்ம் டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். தனிப்பட்ட விதத்தில் லாபம் ஈட்டுறதை விட அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்றத கண்டிப்பாக ரெண்டு பேருமே உணர்ந்திருக்கணும், செய்யணும். ஒர்க்கர்ஸ் ஷுட் புட் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். ஒர்க்கர்ஸ் அதாவது என்ன பண்ணணும்? இந்த பணியாளர்கள் அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். அந்த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ஷுட் ஷேர் பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்
with the workers சொல்றாங்க. எவ்வளவு தூரத்துக்கு இவங்க எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் வரும். அந்த ஆதாயத்தை மேலாண்மை என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய தனிப்பட்ட லாபம் அப்படின்ற எடுக்காம அதை அவங்களுடைய பணியாளர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 4th பாயிண்ட், கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். தமிழ்ல தனி மனிதத்துவம் அல்ல ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க நம்ம பார்ப்போம். மேனேஜர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் should possess cooperation, mutual confidence, sense of goodwill. இவங்க எப்படி இருக்கணும், சண்டை சச்சரவு இன்றி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். இவங்க எப்படி இருக்கணும்ன்றாங்க, கோஆப்ரேஷனோட ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ரகசியங்களை மற்றவங்களுக்கு வெளியே போய் சொல்லக்கூடாது, சென்ஸ் ஆஃப் குட்வில், அந்த கம்பெனியோட நல்லதுக்காக பாடுபட வேண்டும். இத்தனையும் கண்டிப்பாக இங்கே செயல்பட வேண்டும். 2வது பாயிண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் ஷுட் பி கன்சிடர்ட் as பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அவங்க யாரோ நம்ம யாரோ கிடையாது இல்லையா, இந்த மேலாண்மையரும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸும் they are part of management and allow them to take part in the decision making. மேலாளர்கள் தானே தனியாக முடிவெடுத்தல் மட்டும் இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் இந்த ஒர்க்கர்ஸ் கிட்டையும் நல்ல முடிவுகள் இருக்கலாம் இல்லையா, அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களையும் கொஞ்ச நாட்களில் வந்து நம்ம ஒரு சில நேரங்களில் முடிவுகளை எடுக்க விடணும். ஒர்க்கர்ஸ் ஆல்சோ ஷுட் நாட் கோ ஃபார் ஸ்ட்ரைக் ஆர் மேக்கிங் unnecessary demands from management. அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும், இந்த 2 பேருமே சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக ஈடுபட மாட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க இல்லையா. இப்போது இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளையும் கூப்பிட்டு கேட்குறாங்களே இல்லையா, அப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும். அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதிரி அதிகமான லாபம் நீங்கள் ஈட்டுறீங்களே எங்களுக்கு அதில் கொடுங்க அப்படின்லாம் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம் என்ற பாயிண்ட்ல இருக்கு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதே தமிழில் சச்சரவின்றி ஒற்றுமை என்ற கோட்பாடு இல்லையா. அப்போது முடிவெடுக்கும் செயல்முறையில் அங்கே ஒரு சின்ன பார்ட்டாவது யாருக்கு இருக்குது, அந்த வேலை செய்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் போகாமல் அவங்க நல் மனதோடு செயல்படுவாங்க. 5வது பாயிண்ட் பார்ப்போம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு his or her greatest efficiency and prosperity. அது தமிழில் ஒவ்வொரு நபரும் அவரது மிக சிறந்த திறனுடனும் மற்றும் செழிப்புடனும் வளர்ச்சி அடைதல். அதனால் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு கொடுத்துருக்கின்ற அந்த பணியை வந்து அதிகமாக செய்வதற்கு ஈடுபாடுடன் நீங்கள் செயல்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி இருக்கும் பொழுது அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், பணியாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்கின்ற முறை தான் இந்த 5வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அவங்களை தேர்வு செய்யும்போது அவங்களுடைய உடல் தகுதி எப்படி இருக்குது, சரியா, மனம் எப்படி இருக்குது, அவங்க அறிவு திறன் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் பணிகளை அவங்களுக்கு ஒதுக்க வேண்டும். இப்போ ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான பர்சன் இருக்கார், அவருக்கு எந்த வேலையுமே கொடுக்காம ஒரு மூலையில் தேவை கிடையாதுன்னு விட்டுறக்கூடாது. அதே போல் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நீ செஞ்சு தான் ஆகணும், அந்த கட்டாயப்படுத்தி அப்படியும் வேலைகளை செய்ய விடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே அந்த மிக சிறந்த திறனும் தொழிலும் சிறப்படைய இவங்க கண்டிப்பாக ஒத்துழைப்புடன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The next topic is principles of modern management. நவீன மேலாண்மை கோட்பாடுகள். சரியா? இதில் நம்மளுக்கு ஹென்ரி ஃபோயல் அப்படின்றவர் 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. சரியா? 14 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். இப்போ நவீன மேலாண்மை கோட்பாடுகள், ஆங்கிலத்தில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இது யார் சொல்லியிருக்காங்க? ஹென்ரி ஃபோயல் அப்படின்னு சொல்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். டிவிஷன் ஆஃப் ஒர்க். இதையே தமிழில் வேலை பகிர்வுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு மேலாண்மையில் மொத்த வேலையையும் ஒருவரிடமே கொடுக்காம அந்த வேலையை சிறிது சிறிதாக பிரித்து அனைத்து பணியாளர்களுக்கும் கொடுப்பது தான் இந்த வேலை பகிர்வு, டிவிஷன் ஆஃப் ஒர்க். இந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் சொல்கிறது என்னன்னா, the whole work is divided into small task to all the workers. It is known as division of work அப்படி சொல்கிறாங்க. சரியா? அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இன்டெலிஜென்ட் அந்த தகுதிக்கு ஏற்ப, சரியா, எபிலிட்டிக்கு ஏற்ப அவங்களுக்கு சரியான வேலையை சரியான நபருக்கு பிரித்து தர வேண்டும். இதுதான் வேலை பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் வந்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகாரமும் பொறுப்பும். அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன? சரியா?
அத்தாரிட்டினா என்னன்னா ரைட் ஆஃப் சுப்பீரியர் டு தி ஆர்டர் கிவ்ஸ் டு தி subordinate. Right of the superior order gives to the subordinate. Responsibility na enna? The subordinates obligations for performance. So subordinates enna பண்ணுவாங்க in return அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இதுதான் இதனுடைய வேறுபாடுகள். பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டினா the right of the superior to the order given to the subordinates and responsibility in turn subordinates obligations for performance சொல்றாங்க. இதே தமிழ்ல ஒரு அலுவலர் தன் கீழ் பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கிறது இந்த அத்தாரிட்டின்றது. அப்போ ஒரு அதிகாரி என்ன செய்வாரு, சும்மா உட்காந்து இல்லாம அவருக்கு கீழே ஒர்க் பண்றவருக்கு அந்த ஆர்டர் அதாவது உரிமையை கொடுப்பார். அங்கிருந்து கட்டளை இடுவார், நீ இதை செய்யணும்னு சொல்லிட்டு கட்டளை இடுவார். இதுதான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் டிசிப்ளின். டிசிப்ளின் தமிழ்ல ஒழுங்குமுறை அப்படி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா துறையிலுமே ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கணும். என்னென்னது? இப்போ மேலாளர் இருக்காரு, அவங்க கீழே வேலை செய்கின்ற பணியாளர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக கீழ்ப்படிதல் இருக்கணும். மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், போயா வாயான்னு பேசுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? மரியாதையோடு அவங்களுடைய நடத்தைகள் இருக்கணும், அவங்களுடைய அதிகாரத்தை மதிக்கணும். இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்கு டிசிப்ளின். ஓகேவா? ஸோ ஒழுங்குமுறை கண்டிப்பாக எல்லா துறைகளிலுமே அமைந்திருக்க வேண்டிய ஒன்று. ஸோ அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அவங்களுடைய கான்டாக்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கான்டாக்ட் எப்படி இருக்கணும், குட்டா பேடா சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அவங்களுடைய நடத்தையிலேயே இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஒழுங்குமுறையில் கீழ்ப்படிதல் இருக்கணும், மற்றவரிடம் முறையாக நடக்கிறது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும், அதிகாரத்தை மதிக்கணும். கண்டிப்பாக இந்த மூணாவது பாயிண்ட்ல அத்தாரிட்டி ஒழுங்குமுறையில் டிசிப்ளின் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். சரியா? அடுத்து நான்காவது பாயிண்ட் படிப்போம். யூனிட்டி ஆஃப் கமாண்ட், கட்டளை ஒருமை. சரியா? இந்த யூனிட்டி ஆஃப் கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா ஈச் சபார்டினேட் should receive orders and be accountable to only one boss or superior. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் 10 தலைமை பண்பாளர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தலைமை பண்பாளருக்கும் கீழே ஒரு 50 பேர் 100 பேர் கூட வேலை செய்கின்ற பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு கீழ் பணியாளரும் யாருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், அவங்களுக்கு மேலே இருக்கிற இமீடியட் சுப்பீரியருக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க அத்தனை பேர் சொல்கிறத கேட்கணுமான்னு கண்டிப்பாக கிடையாது. ஒரு அதிகாரிக்கு தான் இவங்க பதில் சொல்ல முடியும். அதுதான் தமிழ்லையும் சொல்கிறாங்க நம்மளுக்கு கட்டளை உரிமைன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு மேலதிகாரிடமிருந்து மட்டும்தான் கட்டளைகளை இவர்கள் பெற வேண்டும், அவர்களுக்கு மட்டும்தான் இவங்க பொறுப்பாவார்கள். இதுதான் தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் படிப்போம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் ஸ்கேலார் செயின். லைன் ஆஃப் or scalar chain சொல்றாங்க. தமிழ்ல ஆணையுரிமை வரிசை அப்படி சொல்லுவாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கூட இந்த क्वेश्चन கேக்குறாங்க. வாட் இஸ் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆணையுரிமை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உயர்மட்ட அலுவலரிடமிருந்து கீழ்மட்ட பணியாளர்கள் வரை அவங்களுடைய அதிகாரம் எப்படி வரணும்னு சொன்னால் படிப்படியாக கீழ் நோக்கி வர வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக கீழ் நோக்கி வர வேண்டும். இதுதான் கட்டளை ஒருமைன்னு சொல்கிறாங்க, கட்டளை இணைப்புன்னு சொல்கிறாங்க, ஸ்கேலார் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. அதாவது செயின் ஆஃப் கமாண்ட், ஓகே, ஸ்கேலார் செயின் அண்ட் லைன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? The line of authority must be proceed from the highest or top executive to the downward level, to the bottom level through downward flow. மேலிருந்து கீழே படிப்படியாக கீழ் நோக்கி வர வேண்டும். இதற்கு பெயர் தான் என்னது? லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் ஸ்கேலார் செயின். இதே தமிழில் ஆணையுரிமை வரிசை அல்லது கட்டளை இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 6th பாயிண்ட் படிக்க போறோம்.
சிக்ஸ்த் பாயிண்ட், ஒரு முனை இயக்கம், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். என்ன, அனைத்து நடவடிக்கைகளும் ஒரே ஒரு குழு இயக்க வேண்டும். சரியா? அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒரே ஒரு குழு தான் இருக்கணும், ஒரே செயல் திட்டம் இருக்கணும். இப்போ அந்த ஒரு குழுவில் ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்றது, நான் சொல்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது நடக்காது. எல்லாருமே சேர்த்து ஒரே முடிவெடுத்து ஒரே ஒரு செயல் திட்டமாக இருக்க வேண்டும். இதுதான். ஸோ ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி புட் அண்டர் ஒன் குரூப். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒரு மாதிரி ஒவ்வொரு. செவன்த் பாயிண்ட், subordination of individual interest to mutual interest. Seventh point, subordinations of individual interest to mutual interest. இதே தமிழ் என்ன சொல்றாங்க? பொது நலனுக்காக தனி நலம் புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? The management should put aside personal considerations and put company objectives firstly. ஸோ அவங்களுடைய ஏம் இதுவாக இருக்கணும். முதல்ல நம்ம நிர்வாகம் எப்படி இருக்குது, நம்ம நிறுவனம் எப்படி இருக்குது, அதை தான் பார்க்கணுமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் வீட்டில் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அதெல்லாத்தையும் இங்கே கொண்டு வரவே கூடாது. அதான் சொல்கிறாங்க, the management put aside personal considerations and put company's objectives firstly. இதையே தமிழ் என்ன சொல்கிறாங்க? ஒரு நிர்வாகமான தனிப்பட்ட ஆதாயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நிறுவனத்தின் ஆதாயங்களுக்காக மட்டுமே முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெமினரேஷன், ஊதியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஷுட் பி பெய்டு சஃபிஷியன்ட்லி. அவங்க மனநிறைவாக இருந்தால் தான், ஒர்க்கர்ஸ் மனநிறைவாக இருந்தால் தான் அந்த ஒரு நிறுவனத்தினுடைய பணியானது நன்றாக நடக்கும், அங்கே லாபம் அதிகரிக்கும், அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் எல்லாமே இங்கே நல்லா இருக்கும் இல்லையா? அது போல் இங்கே ரெமினரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒர்க்கர்ஸ் ஷுட் பி பெய்டு சஃபிஷியன்ட்லி. திஸ் கிவ்ஸ் மோட்டிவேஷன். இந்த அவங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக இருக்கிறதுனால இட் கிவ்ஸ் மோட்டிவேஷன் அண்ட் லீட்ஸ் டு கிரேட் ப்ரொடக்டிவிட்டி. அதிகமான லாபத்தை அவங்க பெறணுன்றதுக்காக தூண்டுதலாக இருந்து நம்மளுக்கு நல்ல சம்பளத்தை கொடுக்குறாங்க, ஊதியம் கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம கண்டிப்பாக முழு முயற்சியோடு ஒத்துழைத்து நம்ம இவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற இந்த பணியாளர்கள்லாம் செய்வாங்க அப்படின்றது இந்த பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், நைன்த் பாயிண்ட், த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன், மையப்படுத்துதலின் தரம் அப்படி சொல்றாங்க. சரியா? சென்ட்ரலைசேஷன் இம்ப்ளாய்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசிஷன் மேக்கிங், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பை தி டாப் லெவல். சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் எதில் இருக்கணும்? நல்ல முடிவுகளை எடுக்கிறதுலாம் இருக்கணும். அதிகாரமானது உயர்மட்டத்தில் குவிந்து கிடப்பதை என்ன செய்யணும்? ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் சமமாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒரு தொழில் நிறுவனத்தில் அதனுடைய அளவை பொறுத்து நிர்வாகத்தின் அதிகாரமானது நிறைய தேக்குதலாக இருக்கும். அது எல்லாத்தையுமே அப்படியே வைக்காம, குவிந்து கிடப்பதை அப்படியே வைக்காம அதை அனைவருக்குமே சமமாக பிரித்து கொடுப்பது. இதுதான் மையப்படுத்தலின் தரம் தமிழில் சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் அப்படி சொல்கிறாங்க. சரியா? அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். 10வது பாயிண்ட், 10th பாயிண்ட், முறைமை. தமிழில் முறைமை சொல்கிறாங்க, ஆங்கிலத்தை ஆர்டர் சொல்கிறாங்க. ஆர்டர். முறைமைன்னு சொல்கிறாங்க. ஆர்டர்னா என்ன? அங்கே 2 ஆர்டர்ஸ் இருக்கு இதில், சோஷியல் ஆர்டர் அண்ட் மெட்டீரியல் ஆர்டர் அப்படி சொல்கிறாங்க. சோஷியல் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு பரந்த நிலைமையில் இவங்களுடைய அத்தாரிட்டிஸ் ஆனது மற்றவர்களோடு இணக்கமான ஒரு செயல்முறைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது தான் சோஷியல் ஆர்டர். மெட்டீரியல் ஆர்டர்னா என்ன? இட் என்ஷூர்ஸ் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி இன் தி ஒர்க் பிளேஸ். இங்கே ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும்,
வேலை செய்கிற இடத்துல எப்போவுமே சண்டை, எப்போவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அதுதான் மெட்டீரியல் ஆர்டர் சொல்கிறாங்க. ஓகேவா? இதே நம்மளுக்கு தமிழ் என்ன சொல்கிறாங்க, பணியிடத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அதே போல் இந்த சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, விதிகளை மீறக்கூடாது. இது எல்லாமே இந்த ஆர்டரில் இருக்குது. கண்டிப்பாக இதில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுமே பணியாளர்களுமே எப்படி இருக்கணும், அவங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்துக்கணும், அவங்களுடைய திறனையும் வெளிப்படுத்தணும். விதிகளுக்கு உட்பட்டு அந்த மேலாண்மையில் கொடுக்கப்படுகின்ற அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு இவங்க செயல்படுத்தணும் அப்படி சொல்கிறாங்க. இதான் என்ன சொல்கிறாங்க, ஆர்டர், தமிழில் முறைமையும் சொல்கிறாங்க. 11வது பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேர்மை வழி. இதையே ஆங்கிலத்தில் ஈக்விட்டி அப்படி சொல்றாங்க. பார்ப்போம். ஈக்விட்டினா என்ன? எம்ப்ளாயீஸ் மஸ்ட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி, எம்ப்ளாயீஸ் மஸ்ட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி அண்ட் மேனேஜர் ஷுட் பி ஃபேர் அண்ட் இம்பார்ஷியல். நல்லா அழகாக சொல்கிறாங்க பாருங்க. இவங்க என்ன செய்யணும், எல்லா எம்ப்ளாயீஸுமே ஒரே மாதிரி பார்க்கணும். இவங்க வேற, அவங்க வேற, இவங்க நல்ல பணி செய்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வேற மாதிரி, இவங்க பணியே செய்யலை, இவங்க சோம்பேறியாக இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் பார்ஷியல் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இங்கே எல்லா பணியாளரையும் எவ்வித வேறுபாடுமின்றி நியாயமாக சமமாக நடத்தப்பட வேண்டும். இதுதான் என்ன சொல்கிறாங்க, நேர்மை நெறி அப்படி சொல்கிறாங்க. அதுதான் ஆங்கிலத்தில் ஈக்விட்டி அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 12th பாயிண்ட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல். ஸ்டெபிலிட்டி. சரியா? இதுலயே இந்த 12th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பணியாளர்களின் கால வரையறையின் நிலைத்தன்மை. பணியாளர்களின் கால வரையறையின் நிலைத்தன்மை. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டின்னு சொல்றதுல, in order to run the organization smoothly, personnel must be frequently enter and exist the organization. சரியா? என்ன அர்த்தம்? இங்க அந்த உள்ள வர்ற அந்த வர்க்கர்ஸ் ஆனவங்க அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. புதுசா அவங்கள அப்பாயிண்ட் பண்றது அப்படி இருக்கவே கூடாது. அதே போல் அங்கே இருக்கிற வேலையாட்களும் ஒரு மாதம் வர்றது, நான் நெக்ஸ்ட் மந்த் வரமாட்டேன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கவும் கூடாது. சரியா? அடிக்கடி நியமனம் செய்வதும் கூடாது, அடிக்கடி மற்ற அந்த வேலையாட்கள் வேலையை திறந்துவிட்டு செல்வதும் கூடாது. ஸோ எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் 13th பாயிண்ட் பார்ப்போம். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தன் முயற்சி திறன். தமிழ்ல தன் முயற்சி திறன். ஆங்கிலத்தில் இனிஷியேட்டிவ் அப்படி சொல்றாங்க. 13th பாயிண்ட் தன் முயற்சி திறன். தமிழ்ல தன் முயற்சி திறன், ஆங்கிலத்தில் இனிஷியேட்டிவ் அப்படி சொல்றாங்க. நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு நிறுவனத்தின் திறனை உயர்த்த அந்த தொழிலாளர்களுக்கு தன்னுரிமை வழங்க வேண்டும். உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீ ஜஸ்ட் வந்தியா வேலை செஞ்சியா போயிட்டே இரு அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உரிமை வழங்கினா தான் அந்த வேலையாட்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். அதனால் ஒரு நிறுவனத்தின் திறனை உயர்த்துவதற்காக தனித்திறனையும் கண்டிப்பாக வளர்த்து கொள்வதற்காக அந்த வேலையாட்களுக்கு உரிமையை தர வேண்டும் சொல்றாங்க. அது ஆங்கிலத்தில் எம்ப்ளாயீஸ் நியூ ஐடியாஸ் கிவ் ஸ்ட்ரென்த் டு தி ஆர்கனைசேஷன்.
ஸோ தே ஷுட் பி allowed to give ideas. சம்டைம்ஸ் அவங்க ஐடியாஸ்லாம் நல்லா இருக்கும், அதனால அந்த ஐடியாஸை வந்து ஒர்க்கர்ஸை கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்துழைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் த லாஸ்ட் பாயிண்ட் 14th பாயிண்ட் எஸ்பிரிட் டி காப்ஸ் ஆர் டீம் ஸ்பிரிட். டீம் ஸ்பிரிட்ன்றது தான் எஸ்பிரிட் டி காப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மேனேஜர் என்ன பண்ணணும்? the manager ensure to develop morale in the workplace. சரியா? அடுத்து there should be individually and communally. தனித்தனியாகவும் இருக்கலாம், அனைத்து ஒர்க்கர்ஸ் கூட இருக்கலாம் சொல்றாங்க. ஸோ டீம் ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் டு furnish the task on time. சரியா? டீம் ஸ்பிரிட் என்ன பண்ணுது? இவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால குழு ஒற்றுமையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வேலையானது குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 14 பாயிண்ட்ஸ்மே நவீன மேலாண்மை கோட்பாடுகள் யார் எழுதியிருக்காங்க? ஹென்ரி ஃபயல் அப்படின்னு சொல்றவர் எழுதியிருக்காரு. 14 பிரின்சிபல்ஸ் கொடுத்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.